ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, அமலாக்கத்துறை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இடைக்கால தடை. அந்த இடைக்கால தடை எதற்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். மத்திய அரசு கைவசம் இருக்கக்கூடியது தான் இந்த இடி. அதாவது மத்திய அரசு யாரையும் பயமுறுத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நேராக இடியை கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஆக மொத்தம் அவங்க அடங்கிடுவாங்க. இது நம்ம ப்ரீவியஸ் காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது தமிழக அரசு யாருமே பயப்பட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழக அரசு நிச்சயமாக பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சதுனால அதிமுக எதிர்கட்சிக்கு சாதகமாக தான் சில செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழக மேலாண்மை, அதாவது டாஸ்மாக் மேலாண்மையாளர் அவங்க வீட்டில் 3 நாளாக தொடர்ந்து ரைடு நடத்திருக்காங்க. இதில் முக்கிய ஆவணங்கள் நிறைய கிடச்சிருக்கு. ஆனால் 1000 கோடிக்கு மேலே, எப்படி 1000 கோடிக்கு மேலே ஊழல் செஞ்சுருக்கிறதாக இடி சொல்கிறாங்க, இடி தரப்புல இருந்து. இதனால தமிழ் அரசு கோபம் அடைஞ்சிட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மல் டேஸாக இருந்தால் பரவாயில்ல, அவங்க எதிர்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க இப்போ ஆளுங்கட்சியாக இருக்காங்க. அந்த ஆளுங்கட்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அது நிச்சயமாக இப்போ எலெக்ஷன் வேறு நெருங்கிக்கிட்டு இருக்கு. எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது எதிர்கட்சிக்காரங்களுக்கு ஒரு சாதகமாயிரும். பிரச்சாரத்துக்கு போனாங்கன்னா இவங்க 1000 கோடி ஊழல் செஞ்சுருக்காங்க, இவங்களை நம்பி எப்படி ஓட்டு போடுவீங்க, இவங்க ஒரு ஊழல் நிறைந்த ஆட்சி அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடலாம், டிக்ளேர் பண்ணிட்டு போயிடலாம். தமிழக அரசு ஸ்டாலின் பயந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. அந்த மனு என்னன்னு கேட்டிங்கன்னா, இடைக்கால தடை கேட்டிருக்காங்க. இந்த இடைக்கால தடை எதற்காக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன் நடக்கிற டயத்தில் இந்த மாதிரி தேவையில்லாத ரூமர்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டுறாங்க. ஆனால் 1000 கோடி அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இடி நிரூபிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த கேஸு அடுத்த விஷயங்களாக பார்க்க போயிடுவாங்க. சரி, ஓகே, அந்த பிரச்சனைக்குள்ளே அந்த டாப்பிக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, 1000 கோடி இப்படி ஊழல் பண்ணிட்டாங்க. இது வெளியே கொண்டு வந்துட்டா எதிர்கட்சிக்காரங்களுக்கு சாதகமாயிரும். அடுத்து ஒரு ரிப்போர்ட்டர் ஸ்டாலின் ஊடகவியலாளர்கள் ஸ்டாலின்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் எத்தனை தொகுதிகள் ஜெயிப்பீங்க, வின் பண்ணுவீங்க அப்படின்னு. அதற்கு அவங்க 200 தொகுதிக்கு மேலே வின் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது பிரச்சனை நடந்ததுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ பிரச்சனை ஆகிட்டு 1000 கோடி ஊழல் செஞ்சுட்டாங்க, எலெக்ஷன் வேறு நெருங்கிட்டு இருக்கு. இந்த டயத்தில் இப்படி ஊழல் செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது அவங்க சீட்டில் 200 தொகுதின்னு சொல்லியிருக்காங்க, அதுவே வின் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் அதை விட கம்மியான தொகுதிகளை வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நிறைய போட்டிகள் இருக்குது. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட கூட்டணி வச்சாச்சு. டிவிக்கே தனியாக போட்டிடுறாங்க, அவங்க கூட நிச்சயமாக காங்கிரஸ் கூட்டணி வைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. அதே சமயம் திமுக கூட சில கூட்டணிகள் இருந்தாலும் அவங்களுக்கு அதிகமான தொகுதிகளை கொடுக்க மாட்டாங்க. அவங்க தன்னிச்சையாக ஜெயிச்சாதான் உண்டு. ஆனால் கூட்டணி இருக்காங்க கம்யூனிஸ்ட், திருமாவளவன் போன்றவர்கள். இப்படி இருக்க நிலைமையில் அதிமுக கூட பிஜேபி கூட்டணி இருக்கிறதுனால நிச்சயமாக அடுத்த தடவை அதிக வாக்குகளை பெற்று வின் பண்ணணும், அதிக தொகுதிகளை பிடிக்கணும்ன்ட்டு இந்த மாதிரி இடி நடத்தியிருக்காங்க அப்படின்னு அவங்க சைடில் அவங்க நினச்சாலும், யார் சைடில், ஸ்டாலின் சைடில் நினச்சாலும் நிச்சயமாக ஊழல் நடந்திருக்குங்கிறத நிரூபிக்கவே முடியலை, அவங்க போகவே விடலை. ஆனால் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் செஞ்சது ஓகே, கரெக்ட் தான் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் இப்போ மறுபடியும் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இதற்கு இடைக்கால தடை வேணும். அதாவது எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்க மனசில் இருக்கிறத சொல்கிறாங்க. அவங்க எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, இதனால் நிச்சயமாக இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் நம்ம இதுக்கு இடைக்கால தடை வேணும்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த மனு தாக்கலை கரெக்டாக 22ஆம் தேதி, மே 22ஆம் தேதி விசாரணைக்கு வருது. இந்த விசாரணையில் போது நம்ம அதுக்கு அடுத்தடுத்த அப்டேட்கள் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம அதுக்கு அடுத்த அப்டேட்டில் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் இதை பற்றின அப்டேட்களை நம்ம சொல்ல போகிறோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே இடைக்கால தடை வாங்கிட்டாங்கன்னா இதனால் அவங்க எதிர்கட்சியால் அவங்களால ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாதத்தை வைக்க முடியாது. அவங்க ஊழல்னு சொல்லலாம், அது பொதுவான ஊழலாயிருமே தவிர ஒரு ஸ்ட்ராங்கான வலுவான ஒரு ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய ஒரு ஊழலாக இருக்க முடியாது இடைக்கால தடை வாங்கலை அப்படின்னா. ஆனால் இடைக்கால தடை வாங்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஓகே, இடைக்கால தடை வாங்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. எலெக்ஷனில் வின் பண்ண வாய்ப்புகள், அதிக தொகுதிகள் வாய்ப்புகள் அதிகம். அதே சமயம் அவங்க இடைக்கால தடை வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக இது எலெக்ஷனில் தொகுதிகளை பாதிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எலெக்ஷனில் வாக்குகளை குறைக்கவும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரி, தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. இந்த விஷயத்தை பற்றி நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனைக்கு முடிவு தான் என்ன? இடி யார் மத்திய அரசு சொல்லியோ ஏதோ ஊழல் நடக்கா இல்லையா, அதான் பிரச்சனை. ஆனால் ஊழல் நடக்குங்கிறத இங்கே ப்ரூவ் பண்ணதுக்கே அவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது. அதான் இப்போ பிரச்சனை. இது பாதிக்காதாங்கிறது செகண்டு.
இது அவங்க ஸ்டாலின் அவங்கள பாதிக்குமா பாதிக்காதங்கிறது செகண்டு. ஆனால் ஊழல் நடக்கலைன்னா அப்படி ஓப்பனில் விட்டுற வேண்டியதானே. ஓகே, நீங்கள் தொடருங்க, நிரூபித்து காட்டுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. ஆனால் அது இங்கே நடக்காது. மக்கள் சிந்தனைக்கு நான் விட்டுறேன். என்ன நடக்குங்கிறத நீங்களே கமெண்ட் வழியில் சொல்லுங்கள். இந்த செய்தியை பற்றியான தொடர்ந்து அப்டேட்களை நான் மே 22ஆம் தேதிக்கு மேலே நான் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.